அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது, என்ன பலன்லாம் இவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது, மேலும் இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகுது, மேலும் பணவரவானது எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், ஜனவசியம், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடியாக தீர்வு கிடைக்கப்படுது. மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை விடாமுயற்சியாளர் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதுவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சுகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு. இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்பட போகுது. மனதளவில் அமைதியும் உண்டாகுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வைக்க போறீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையும் மேம்பட்டே காணப்படும். பொன்பொருள் சேர்க்கைக்கான சூழலும் உண்டாக போகுது. உணவு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வமும் ஏற்பட போகுதுங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைய போகுது. குரு 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால உறவினர்களின் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரித்தே காணப்படும். உடலளவுல இருந்து வந்த சோர்வுகளும் விலக போகுது. விவசாய பணிகள்ல ஆர்வமும் ஏற்பட போகுதுங்க. தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகலாம். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்துல மாற்றி அமைக்க போறீங்க. தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறைய போகுதுங்க. குரு 9ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ள வேண்டும். நெருக்கமானவங்க பற்றிய புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவு பிறக்க போகுது. குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்பட போறீங்க. பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரித்தே காணப்படும். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்களும் உண்டாகலாம். அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றமும் ஏற்பட போகுது. குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு பின்பு அது நீங்கிவிடும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமின்மை ஏற்படலாம். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தற்பெருமையான பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்கள் மேம்படுத்துங்க. குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கம் உண்டாக போகுது. வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகளும் அதிகரித்தே காணப்படும். தேவையற்ற பயணங்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதியும் பிறக்க போகுது. நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சியும் அதிகரித்தே காணப்படும். 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல்
10/5/2025 வரை குருவானவர் மிருகசீரிச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால தாய் வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த வேறுபாடுகள் நாளடைவில் நீங்கிவிடும். வீடு மற்றும் மனை வாங்கி விற்றல் தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைய போறீங்க. வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்ள போறீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழலும் உண்டாகலாம். மேலும் குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் அடைகிறாருங்க. இதனால பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரித்தே காணப்படும். கடல் தொடர்பான விஷயங்கள்ல தெளிவான முடிவு உங்களுக்கு பிறக்குங்க. உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் உங்களுக்கு குறைய போகுது. வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்களும் விலக போகுது. ரகசியமான முதலீடுகளை நீங்கள் அதிகப்படுத்த போறீங்க. பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் குரு பயிற்சியால் பெண்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள போறீங்க. இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க. எதிலும் சுறுசுறுப்புடனே நீங்கள் செயல்பட போறீங்க. மேலும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி இருந்து வந்த ஆர்வமின்மை குறைய போகுதுங்க. மேல்நிலை கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். மேலும் சந்தேக உணர்வுகளை நீங்க குறைத்துக் கொள்வதுதான் நட்பு வட்டங்களை பெரிதுபடுத்தும். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. அடுத்து உத்தியோகஸ்தர்கள். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. ஆசிரியர் பணிகளில் மதிப்புகளும் உயரப்போகுது. நிதி நிறுவனங்களில் பணிபுரிவோர்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நீங்கள் செல்ல வேண்டும். தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதில் சில அலைச்சல்களும் உண்டாகலாம். மனதில் இருந்து வந்த சில கவலைகளும் உங்களுக்கு குறைய போகுதுங்க. அடுத்து வியாபாரிகள். வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றமான சூழலும் உங்களுக்கு உண்டாகும். கூட்டணிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைப்பதில் தாமதமும் உண்டாகலாம். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் மேம்பட்டே காணப்படும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டுங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் கவனம் தேவை. நம்பிக்கையாக இருப்பவர்களின் மறுமுகம் உங்களுக்கு புலப்பட போகுது. வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்களும் குறைய போகுது. அடுத்து கலைஞர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாகவே அமைய போகுது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறைய போகுது. சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும். மறைமுகமான சில விஷயங்களை பற்றி புரிதலும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து அரசியல்வாதிகள். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவங்க பதவி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. சிறு சிறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. கட்சி நிமித்தமான சில செலவுகளால் கையிருப்புகள் குறைய போகுது. பயணங்களால் உடலில் ஒரு விதமான சோர்வும் அலைச்சலும் உண்டாக போகுது. நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கி கொள்ள போறீங்க. நீங்கள் எந்த விஷயத்திலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் உயர் அதிகாரிகளிடத்திலும் அரசு சார்ந்த விஷயங்களையும் சற்று விவேகத்துடன் செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய போகுது. மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் 100க்கு 50 என்ற அளவில் மதிப்பெண்களை பெறுவதால் எதையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். நெருக்கடிகளை வெற்றி கொள்ள முடியும். மேலே கூறப்பட்ட பலன்கள் யாவும் சிம்மம் குரு பயிற்சி 2024க்கான பொது பலன்கள். அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்பட பலன்களில் மாற்றம் ஏற்படுங்க. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மேலும் உங்களுக்கு
முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.